பேரத்திற்கும் பெருமாத்திற்குரிய தமிழகத்தில் மிக பழமையானதும் நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்டதுமான கல்வி அறக்கட்டளையின் தலைவர் அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்கள், பெருந்தகை ஐயா முத்துலிங்கம் அவர்கள், இக்கல்லூரியின் முன்னே பேராசிரியர் அரசு அவர்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா முத்துலிங்கம் அவர்களுடைய பாடல்கள். இந்த காஞ்சி பட்டு விட்டு கஸ்தூரி முத்து வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் என்ற பாடல், நிறைய பாடல்களை தந்தும் ஒரு நேர்த்திமை இல்லாமல் இருக்கக்கூடிய கவிஞர், சிம்மாசனத்தில் இருந்து கொண்டே சாதாரணமாக இருக்க தெரிகின்ற ஒரு கவிஞர். அந்த கவிஞர் அண்ணன் சிவகுமார் அவர்கள் இந்த கல்லூரியின் முதல்வர் ஐயா காளிதாசன் உள்ளத்தால் பேரழகாக இருக்கக்கூடிய தன் இருப்பினால் நம்மை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜேபி, முக்கியமாக இந்த விழாவின் கதாநாயகன், நான் மாணவ பருவம் முதல் என்னோடு மிக நட்புறவு பாராட்டுகின்ற அன்பு பேராசிரியர், இன்றைக்கு 50 அகவையை கடந்திருக்கக்கூடிய வாமுசி ஆனந்தன் அவர்கள், இந்த விழாவிலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், என் உயிரினும் இனிய மாணவர்கள், வணங்கி மகிழ்கிறேன். நான் எப்பவுமே பாக்கியராஜ் அவர்கள் எனக்கு பின்னால் பேச வேண்டும் என்று நான் விரும்புவதை, ஆனால் நான் அவரை விட மிக பிற்காலத்திலே என்னுடைய வாழ்க்கையில், நான் பொது வாழ்க்கையில் வந்தவர்கள். அவர் ரொம்ப சீனியரான மிக பெருந்தகை. அவர் வாழ்கின்ற காலத்தில் வாழ்கிறோமே என்கின்ற பெருமை கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் பாக்கியராஜ். இருந்தாலும் அவர் பேசியதற்கு பிறகுதான் நான் பேச வேண்டும் என்று நான் எப்பொழுதும் கருதுவது. அதற்கு என்ன காரணம்னா, அவருக்கு பதில் சொல்ற மாதிரி எதையாவது அவர் பேசுவார். ஜேபி சார் சொன்னார், நான் மாணவ பருவத்தில் இருக்கும்போது, பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது ஒரு கல்லூரியில் இருந்து என்னை பார்க்க வந்திருக்கிறார். ஒரு 30 ஆண்டுகள்னு ஒரு காலத்தை சொன்னார். அது மாணவர்களாக நீங்களும் கண்டுக்கல, ஆசிரியராக நீங்களும் கண்டுக்கல. அவர் ரொம்ப கண்டுகிட்ட ஒரு ஆளை ஏன் தெரியுமா? எனக்கு பெருசா தெரியல, என்ன ஆசிரியர், எனக்கு வயது பற்றி எல்லாம் தெரியல. நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் திரைத்துறையில் இருக்கிறீர்கள், அது உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் அதை கவலைப்படுகிறீர்கள். ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை உங்க மனசுல சொன்னார். நாங்கள் இங்கே கல்வித்துறையில சார்ந்தவர்கள் உட்கார்ந்துருக்கோம். நான் ஜெயச்சந்திரன் சாருடைய முகத்தை தான் பார்த்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது, ஐயா நல்லா படிக்கிறீங்க, நல்லா படிச்சா ஏழையா இருக்கிறீங்க, இருக்கிறவங்க காரணம் வரான், அப்போ படிச்சா என்னையா, படிக்கலன்னா எப்படியா, என்னையா இது பிரச்சனை, புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நமக்கெல்லாம் புரியுது. அவருக்கு நான் சொல்றேன், ஒரு படத்துலையாவது இது கண்டிப்பா வைப்பார். ஒன்றும் இல்லையா, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம். இதான் சூட்சமம். நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம். நல்லா படிச்சா நிறைய சம்பளம் கொடுக்கலாம். நல்லா படிச்சிருக்காரு, வாத்தியாரு நிறைய மார்க் படிச்சிருக்கிறாரு. என்ன பண்றது? அதாவது கல்வி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் சில சிந்தனைகளை முன்னெடுக்கின்ற பொழுது மிக மிக கவனமாக முன்னெடுக்க
என் முதுமை எப்படி